ஏங்க அது என்னங்க, தேர்தல் வரும்போது விடுபட்ட பெண்களுக்கு 36 லட்சம் பேருக்கு மறுபடி 36 லட்சம் பேர் விடுபட்டதை நேத்தான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஏன்னா 2 மாசத்துல தேர்தல். மடிக்கணினி மாணவர்களுக்கு எப்போ? பிப்ரவரியில. ஏன் மார்ச்ல தேர்தல்? ஏன் அந்த மடிக்கணினிய பிப்ரவரி கொடுக்கறது போன வருஷம் கொடுத்துருக்கோம்? அதெல்லாம் மறந்துட்டீங்கன்னா அப்ப கொடுத்தா தானே இது திமுக ஐயா ஸ்டாலின் கொடுத்தது ஓட்டாங்க போடணும். உதயசூரியனுக்கு போடு, அவங்க வீட்டுக்கு விடியும், நாட்டுக்கு விடியுமா சொன்னேன். சாகிறதுன்னு ஆயிடுச்சுன்னா சனி ஏதாவது விஷம் பேச குடிக்காத, சாராயத்தை குடி செத்துப்போம். அது ஒரு தூக்குல தொங்கினாரு, அதெல்லாம் எதுக்கு தேவையில்லாத. இல்லை யாராவது நடிகை வந்தா பார்க்க போய் கூட்டத்தில் போய் நெருங்கி செத்துப்போ, அப்போவாவது 10 லட்சம் கொடுப்பான். ஒண்ணு குடிச்சுச்சா இல்ல நடிக்கிறவனா கூத்தாடிய பார்க்க போயிச்சா, 2ல 1 சா. நாட்டு பாதுகாப்புக்கு ராணுவத்தெல்லாம் போய் செத்துறாத, 10 பைசா தர மாட்டான். ராணுவ வீரன் அவனா ராணுவ வீரனா? தேர்தல் வரும்போது ஒரு பாசம் வரும் பாருங்க. எங்க ஊர்ல சாவுக்கு வரும்போது எங்க ஆத்தா மூளையில உட்காந்து சும்மா உட்காந்து அப்படியே இருக்கும். இந்த பாவி மனுஷன் இப்படி விட்டு போயிட்டாப்லையே, இந்த பிள்ளைகளை எப்படி வளர்க்கறதுன்னு தெரியலையே அப்படின்னு. இந்த ஊருக்காரன் அந்த பேருந்து நிலையத்துல இறங்கி அங்க இருந்து அழுவாம பாருங்க. யாய ராசா, நாங்கெல்லாம் இவங்க நமக்கு ரொம்ப பெரிய சொந்தம் இருக்குடா, அழுகிறாங்கடா. நாங்க நினைப்போம் அப்ப படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப அழுகு, அப்படி கதறி உருள்றாங்களேன்னு. அவன் தான் திமுக இந்த பயலுக பயங்கரமா அழுவான். எப்ப அழுவான்? சாவுக்கு. எப்ப அழுவான்? தேர்தலுக்கு. விளைய வைத்த பொருளை கொள்முதல் செய்யுங்கள், சேமிப்பு கிடங்கு வைத்து எங்கள் விளை பொருளை சேமித்து வையுங்கள். வீதியில் முளைத்தது கிடக்கும் போது ஒரு வழி வரும் பாருங்க. நான் விளை வைத்த பொருளை, என் ஆத்தால் அப்பனும் விளை வைத்த பொருளை வீதியில் போட்டு நனைய வைத்து முளைக்க வைக்கிற நீங்கள் ஆந்திராவில் இருந்து பொங்கலுக்கு அரிசி வாங்கி வருகிறீர்கள் என்றால் எங்களை எவ்வளவு தூரம் அவமதிக்கிறீர்கள். இப்ப ஓட்டு ஒண்ணு இருந்துச்சு எங்களுக்கு, அதையும் எஸ்ஐஆர்னு கிளப்பிட்டான். ஆமா, ஒவ்வொரு தொகுதியிலும் போய் கேட்டா 80,000 ஓட்டு இல்ல, 36,000 இல்ல, 26,000 இல்லைன்னு. அதுல எங்க குடும்பத்துல பல பேர், எங்க தம்பிகளுக்கெல்லாம் உயிரோடு இருக்கும்போது செத்துட்டான்னு அவன் போட்டான். அவன் வந்தது செத்தவர்களை, இறந்தவர்களை பட்டியல இருந்து நீக்க, உயிரோடு இருக்கிறவங்க செத்தவர்களை செத்துட்டான். டேய் ஏண்டா இப்படி செத்து போனவுக்கு? ஐயோ ஐயோ, அது எப்படின்னு சொல்லுங்க. எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஒரு ஆட்சியை உங்கள் ஸ்டாலின் கொடுத்து கொண்டிருக்கிறேன். எவன் குறை சொல்லுவான்? குறைய தவிர வேற சொல்றதுக்கு என்ன இருக்கு? அங்க என்ன இருக்கு சொல்லுங்க. இந்த அரசு பணியாளர்கள் வாக்கு நமக்கு வராது என்ற அச்சம் ஏற்பட்டாலே ஒழிய அவர்கள் இந்த கோரிக்கையை ஏற்க மாட்டார்கள். இது சத்தியம், நீங்க எழுதி வைங்க. இப்ப ஒருவேளை இவங்க எல்லாம் சேர்ந்து சீமானுக்கோ அல்லது பாட்டாளி மக்கள் கட்சி பாலசுவரம் மாதிரி அவங்களுக்கோ போட்டுருவாங்களான்னு நினைச்சா, காலையில ஐயாவை கூப்பிட்டு இந்த முக்கிய பொறுப்பாளர்களா வாங்க, என்ன உங்க பிரச்சனை இப்ப விட்டுருங்க, அடுத்த முறை நம்ம ஆட்சிக்கு வந்த பிறகு முதல் கையெழுத்து, ஏன்னா முதல் கையெழுத்தே 300 கையெழுத்து போட்டிருக்காங்க அவங்க. உயிரினும் மேலானது உரிமை என்ற கோட்பாட்டை கொண்ட இனத்தின் மக்கள் தான். அதான் ரொம்ப முக்கியம். நமது முன்னவர்கள் இந்த நாட்டை ஆளுகிற போது வெள்ளைக்காரன் வந்து நீ கப்பத்தை கட்டிவிட்டு ஆண்டுகள் சொல்றதுக்கு சொல்லும்போது கேட்டுட்டு போறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? என் பாட்டன் சேதுபதிக்கோ என் பாட்டன் தீரன் சின்னமலைக்கோ மருதுபாண்டியருக்கோ எவ்வளவு சிரமம், எவ்வளவு நேரம் ஆயிருக்கும். ஒண்ணும் இல்ல, சரிங்க என்னங்க வேணும், கப்பம் தான் கட்டுறேங்க, கட்டி நானே ஆண்டுகிறேன் சொல்ல முடியாதா? முடியும். ஏன் செய்யல? உயிரினும் மேலானது எனது உரிமை. ஆனா அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானதுன்னு வச்சத்தான். அப்ப அந்த பரம்பரையில் வந்த நாம் நமக்கான உரிமையை இழந்து விட்டு எப்படி வாழ்வது? உங்க பிள்ளைகள் எங்கள்கிட்ட ஒண்ணுதான் இருக்குது, உங்களோட சேர்ந்து நாங்கள் உட்கார்ந்து போராடலாம், அவ்வளவுதான் எங்களுக்கு இருக்கிற வலிமை. இங்க ஒன்றுதான் என் உடன் பிறந்தார்களே, மக்களின் பிரச்சனைகளை அரசு கவனத்தில் எடுக்காத போது மக்களுக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு அரசை, அதிகாரத்தை கையில் எடுப்பதுதான், வேற வழி கிடையாது. நமக்கு ஒரு நோய் இருக்கு, நாம ஒரு ஓட்டு போடுறதுனாலயா மாற்ற வந்துற போது, நாம பேசியா எல்லாம் மாறிற போகுது. இது ஒரு கொடுமைங்க.
ஒவ்வொருவனும் பேச வேண்டும். பேசுவது என்பது இருப்பையும் எதிர்ப்பையும் காட்டுவதற்கான ஒரு போராட்டம் என்பதை அறிவார்ந்த பெருமக்கள் புரிஞ்சுக்கணும். நாம் பேசியா விடிய போகுது, நாம் பேசியா நடந்துற போது, தனிமரம் தோப்பாகாது, சரிதான். ஆனால் தனித்தனி மரங்கள் எல்லாம் சேர்ந்துதான் தோப்பாகிறது, அதுவும் சரிதான். நீங்க மாறாதுன்னு நினைக்கிறீங்க. திமுக விட்டா வேற என்ன இருக்குது, வழி இருக்குதா? அதிமுக விட்டா வழி இருக்குதா? இது மாதிரி ஒரு கொடுமை. கற்றவர்கள் தான் இங்கே மற்றவர்களுக்கு வழிகாட்டணும். கற்றவர்கள் விலகிக் கொள்வதால் கயவர்கள் அதை நிறைத்து நாடு நாசமாய் கொண்டு. என் தம்பி பாலு சொன்ன மாதிரி அரசு பணியாளர்கள் தான் இந்த கேடுகட்ட கேவலங்கட்ட அதிகாரத்தை நிறுவியவர்கள். ஆபிரகாம் லிங்கன் என்ன சொல்றான்? இந்த உரிமையை வாய்த்து போராடுவதற்கு நீங்கள் தகுதி வைத்திருக்கிறீர்களா? யாராவது ஏன் தகுதியான அரசை தேர்வு செய்யாததால் நீங்கள் தகுதியை இழந்திருக்கிறீர்கள். நான் கூட கேட்டேன் என் தம்பிகள்ட்ட, இந்த டாஸ்மார்க் நான் வேலூர் சிறையில் இருக்கும்போது 300 தம்பிகள் போராடிட்டு இந்த கோரிக்கை முன்வைத்து போராடிட்டு சிறைக்கு வந்தார்கள். அப்ப உட்கார்ந்து பேசிக்கொண்டிருக்கும் போது தம்பி எல்லாம் சொன்னாங்க, இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னன்னா சீருடையோடு சின்ன சின்ன பிள்ளைகள் வந்து மது கேக்குது, அது கஷ்டமா இருக்கு. என்னப்பா படிக்கிற பிள்ளையே நீங்க எல்லாம் இப்படி இது பண்றீங்கன்னா, உங்க அப்பன் காசுல குடிக்கிறேன், கொடுத்தா கூட வேற கடைக்கு போறேன்னு சொல்லுது. அப்ப அப்படியே இதயமே நொறுங்கி போகுது. ஒரு தம்பி சொல்றான், அழுகுறானா, என்னடா பண்றது பண்ண, எப்படியாவது வந்து இதை மூடு நீ வந்து அப்படின்னா. சரி, அப்ப உங்களுக்கு எல்லாம் வேலை என்ன பண்ணலாம்னு சொல்லு அப்படின்னா. நாங்க ஒண்ணு செய்யறோம்னே, பிச்சை எடுத்து கூட பொழைச்சுக்கிறோம், நீ மூடி விட்டுருன்றான். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு எனக்கு. அதனால இந்த டாஸ்மார்க் பணியாளருக்கு நிரந்தரம் பணி நிரந்தரம்ங்கிறத நான் உறுதி தர முடியாது. வேணா உங்க கோரிக்கையை ஏற்று போராடுறேன், ஆனா நான் தான் மூடிடுவேன். அதான் சொல்றேன்ல, அது எதுக்கு சொல்ல வர, நான் மாற்று வேலை கொடுத்துறேன். கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு. சாராயம் கிடையாது, சாராயம் கிடையாது. அப்புறம் என்ன சொல்றாங்க, ஒரு ஆட்சியாளன் செய்யற தவறுக்கு ஆட்சியாளன் அல்ல பொறுப்பு. அந்த தவறான ஆட்சியாளனை தேர்வு செய்த மக்கள் தான் பொறுப்பு இருக்கணுங்கிறான். நீங்கள் தான் இப்படி வந்தாதான் நாங்க நல்லா இருக்க முடியும், எங்களுக்கு எல்லாம் செய்யறேன்னு இருக்காங்க. நீங்க உங்களை பார்த்தீர்கள், மக்களை பார்க்கவில்லை, நாட்டை பற்றி கவலைப்படவில்லை. ஒரு நாடு சாராய பொருளாதாரத்தை நம்புது அப்படின்னா, அறிவார்ந்த பெருமக்களே, பேரன்புமிக்க என் பெற்றோர்களே, உயிருக்கினி என் உடன் பிறந்தார்களே, பாலின் சந்தை மதிப்பு 1,50,000 கோடி, 1,39,000 கோடி இருக்குது, கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடி. சாராயம் 50,000 கோடி. இது உயிரை எடுக்கும், உயிரை கொடுக்கும். ஏன் பால் பொருளாதாரத்துக்கு வரல, சாராய பொருளாதாரத்தில் இருக்குது இந்த அரசு? அரசு உங்களுக்கு பால் கிடைக்காது, எங்கிருந்து? ஆந்திராவில் இருந்து. ஏன் நீ மாடு வளர்க்கல? அசிங்கம். இங்கே உற்பத்தியாளனும் விற்பனையாளனும் ஒரே ஆளாக இருப்பது தமிழ்நாட்டில். நான் வேளாண் குடிமகன், நான் கரும்பை விளைய வைப்பேன், நான் தான் உற்பத்தியாளன். ஆனால் விற்பனையாளன் நான் இல்லை. நான் நெல்லை விளைய வைப்பேன், விற்பனையாளன் நான் இல்லை. கத்தரிக்காய் தக்காளி விளை வைக்கிற நான், விற்பனையாளன் இல்லை. ஆனால் தமிழ்நாட்டு அரசில் உற்பத்தியாளனும் விற்பனையாளனும் ஒரேயாளாக இருக்கிற ஒரு துறை சாராயத்துறை, டாஸ்மார்க் துறை. அவனே தொழிற்சாலை வச்சிருக்கான், அவனே காய்ச்சறான், அவனே விற்கிறான். ஒரு நாட்டின் எதிர்காலம் என்பது அந்த நாட்டின் வகுப்பறையில் தான் தீர்மானிக்கப்படுதுங்கிறான். அப்படின்னா அந்த வகுப்பறை யாரு? ஆசிரியர் பெருமக்கள். என்னைய பெற்ற தாய் 10 மாதம் தான் உயிர் கருவறையில் சுமக்கிறார். ஆனால் ஆசிரியர் பெருமக்கள் 20 ஆண்டுகளுக்கு மேலாக அறிவு கருவறையில் வச்சு சுமக்கிறார். என்னை பெற்றவர்கள் உலகத்தை அறிமுகப்படுத்துகிறார்கள். இதுதான் உலகம், இது சித்தப்பா, இது பெரியப்பா, இது உன் அப்பன், இது தாத்தன், இது மாமன், இது அண்ணன், இது தம்பி என்று இந்த உலகத்தை அறிமுகப்படுத்துகிறார்கள். ஆனால் ஆசிரியர் பெருமக்கள் தான்
உலகத்திற்கு என்னை அறிமுகப்படுத்துகிறார்கள். இவன் சீமான், இவன் சாக்ரட்டிஸ், இவன் பிளாட்டோ, இவன் அரிஸ்டாட்டில், இவன் ஏங்கல்ஸ், இவன் இங்கர்சால் என்று உலகிற்கு நம்மை அறிமுகப்படுத்துவது ஆசிரியர் பெருமக்கள். அந்த ஆசிரியர் பெருமக்களின் நிலையே வீதியில் இருந்தால் நாடு எந்த நிலையில் இருக்கிறது? ஆசிரியர்களே தெருவிற்கு வந்தால் அந்த தேசம் எந்த நிலையில் இருக்கிறது என்பதை அறிவார்ந்த பெருமக்கள். நானோ என் தம்பி பாலோ திருப்ப சொல்றோம், ஓட்டுக்காக நிற்பவன் இதை பேச மாட்டான், நாட்டுக்காக நிற்பவன் தான் இதை பேசுவான். நான் திரும்ப சொல்றேன், போட்டா போடு, போடலைன்னா போ, எனக்கு அதை பத்தி. ஆனால் எங்கள் பிறவி கடமை என்று ஒன்று இருக்கு, அதை செய்யறோம்.